வணக்கம். நான் எவ்ரி டைம் ஒரு படம் ரிலீஸ் ஆனும்போது ஆனஸ்டா புது ஃபீலிங் இருக்கும். இன்னைக்கும் இங்கே வரப்போ ஒரு நர்வஸ்னஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். இந்த படம் ஷூட் பண்ணும்போது AI ஷாட் வித் பீப்புள், எனக்கு மோஸ்ட் பிடிச்ச பீப்புள், அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சுந்தர் சி சார், குஷ்பு மேம், எனக்கு தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில ஃபேமிலி மாதிரி. அண்ட் there are people who I always feel like they put their money where their mouth is, which I think is very brave. We keep talking about we should make more female oriented films, we should empower women. இந்த மாதிரி பேச்சுங்கள் நிறைய பேர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஆனா அது பத்தி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. சுந்தர் சி சார் மாதிரி ஒரு டைரக்டர் என்ன படம் வேணாலும் அவங்க பண்ணலாம். ஆக்ஷன் படமும் ரொம்ப ரொம்ப பிரமாண்டமா எடுத்திருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் ஓரியன்டட் ஃபிலிம் which has a lot of emotion and sensitivity, அதுவும் சார் பியூட்டிஃபுல்லா காமிச்சாங்க, எஸ்பெஷலி ஹாரர் காமெடி ஜானர்ல. அண்ட் குஷ்பு மேம், நீங்க என்ன what can you not do? I want to know, because you are the definition of a perfect woman. There's nothing that she can't do. And எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. What you're achieving in the world of politics, what you're achieving in the world of cinema, what you're achieving in the world of production. It's so many things, and I feel like Sundar sir, thank you, because I feel like it's family. It's the man in the house who actually creates that supportive environment, and we need more people like you who will actually put out films that say something in a subtle way, but they're making a very big impact. And in the padam, of course, ஒரு தமிழ் மக்களுக்கு இது ரொம்ப ஒரு பிடிச்ச ஃப்ரான்ச்சைசி. ஆனா இது இப்போ பேன் இந்தியா சேர போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா, you have always just, like Rashi said, elevated every film that you've been a part of, and we really enjoyed dancing to Achacho. Rashi is one person. நாங்க ஒரு 5-6 years before ஒரு படம் பண்ணிருக்கோம், பெங்கால் டைகர். அண்ட் அப்போவே நான் அந்த மாதிரி ஒரு ஜென்வன் co-actor பார்த்ததே இல்லை. அண்ட் ஐ ஜஸ்ட் டோன்ட் லைக் சேயிங் ஃபீமேல் co-actor, பிகாஸ் ஆக்சுவலி ஒரு ஃபீமேல் co-actor தான் ஒரு இன்னும் ஃபீமேல் ஆக்டருக்கு கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நாங்க எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், ஹாப்பினஸ், ஜாய், சேட்னஸ் எல்லாமே ரொம்ப சிமிலரா இருக்கும். ஸோ ஆக்சுவலி very few people who understand that actually heroines, if they were to bond, அவங்க ரொம்ப க்ளோஸா பாண்ட் பண்ணுவாங்க. and I had that with Rashi. And I know that she's one of the most genuine and honest people. And எப்பவுமே மீட் பண்ணாலும் அதே warmth, அதே sweetness and effort. I've seen her grow from ஒவ்வொரு படங்கள்ல இருந்து பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ அமேசிங் பிக் பியூட்டிஃபுல் படங்கள் பண்ணிருக்காங்க. So I'm just very very happy for you doing it, and we just like went like that. So it's nice. ஏன்னா நாங்க படம் பண்ணிட்டு actually மறந்துரும், we forget what portions we shot and we forget how the film is looking. But the trailer is fortunately speaking for itself. So padam pati, actually I'm waiting now in the padam epo release agupodu, and looking forward. Ellarum in the padam please theater la parunga. And yeah, I'm very very excited. Kicha sir, I can't see you, I don't know where Kicha sir is, for being here this afternoon and making time for this event. Thank you Ramya. Thank you for hosting us. Always a pleasure. Thank you. ஆரம்பிக்கும் போது
ஒரு இவ்வளோ பெரிய வெற்றி படமா அமையும், ஒரு ஃப்ரென்ச்சைஸ் அரண்மனை 4 வர வரைக்கும் இருக்கணும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. பட் நிச்சயமாக இது வந்து முழுக்க முழுக்க இதுக்கு யாருக்கு கிரெடிட் போகணும்னா there's only one man and that is Mr. Sundar C. அவருக்கு தான் இந்த கிரெடிட் போகணும். ஒவ்வொரு படத்திலையும் வித்தியாசமாக என்ன பண்ண முடியும், இன்னும் எப்படி என்டர்டெய்னிங் இருக்க முடியும். இட்ஸ் நாட் an easy job. ஏன்னா கிட்டத்தட்ட 30 வருடம் அவரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ஸோ ஆஸ் அ டைரக்டர் ஐ நோ இட்ஸ் டெஃபினெட்லி நாட் an easy job. ஒவ்வொரு படத்திலையும் கொஞ்சம் யோசிச்சு டிஃப்ரெண்டா என்ன பண்ண முடியும், இது ப்ரீவியஸ் படத்தோட பெட்டரா இருக்கணும். அண்ட் ஐ திங்க் I have literally seen him working really hard. And அரண்மனை 4 வந்து that excites him a lot. அதுக்கு காரணம் வந்து எங்க வீட்ல இருக்கிற எங்க ரெண்டு குழந்தைங்க, they both are horror genre fans. So I think இது வந்து it goes from home. And அந்த அரண்மனை 1லயே பார்த்துட்டோம் வரும்போது எப்படி தியேட்டர்ல வந்து நைட் ஷோக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டிட்டு தியேட்டருக்கு வந்து நைட் ஷோக்கு பசங்களுடைய லேடிஸ் எல்லாமே இருந்தாங்க. அண்ட் அந்த படம் ரிலீஸ் டைம்ல எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருந்தாங்க, சார் தியேட்டர்ல மல்லிப்பூ வாசனை மறுபடியும் அடிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ ஐ திங்க் தட் வாஸ் த பிகெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ஃபார் அஸ். ஏன்னா ஃபேமிலியா தியேட்டருக்கு வந்து அரண்மனை பாக்குறதுக்கு வந்தாங்க. பட் தென் தட் கோஸ் வித் ஆல் ஆஃப் சுந்தர் சார் படம். அண்ட் இந்த நேரத்துல வந்து நன்றி சொல்லணும்னா நிச்சயமாக எங்களுடைய பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் சார், அவங்க வீட்டுல இருக்கிற அவங்களுடைய குத்துவிளக்கு லக்ஷ்மிமா, அதுக்கப்புறம் அருண் தம்பிக்கு அண்ட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் மெயின்லி ஏசி சண்முகம் சார். ஏன்னா அவங்களுடைய சப்போர்ட் ரொம்ப சொல்ல முடியாத அந்த அளவுக்கு சப்போர்ட் அவரது இருக்கு. அண்ட் ஐ மஸ்ட் தேங்க் மை என்டையர் டீம். ஏன்னா அவனி டெலிமீடியால என்னதான் சண்டை போட்டாலும் என்னதான் நான் திட்டினாலும் எல்லாரும் வந்து ஒரு குடும்பம் மாதிரி ஒரு அவனி டெலிமீடியா அவனி சினிமேக்ஸ் சொல்லும் போது எங்க ப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்லி அவனி சொல்லும் போது we all work like one family. and every technician, டைரக்டர் மட்டுமல்ல, ப்ரொடியூசர்ஸ் மட்டுமல்ல, எங்க வந்து கேமராமேன் ஒரு யூனோ எடிட்டிங் ஒரு ஸ்டில் இருக்கிற எங்களுடைய லாஸ்ட் ஒர்க்கர் வரைக்கும் ப்ரொடக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்ல விரும்புறேன். பட் திஸ் மூவி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீல் ஆல் டுகெதர். அண்ட் அதுக்கு காரணம் வந்து we have two most beautiful women, Rashi Khanna and Tamanna, and the way they have worked hard. சில நேரத்துல சொல்லுவாங்க girls don't get along, they have ஒரு ஈகோ ப்ராப்ளம் இருக்கும், ரெண்டு ஹீரோயின் வந்து ஃப்ரெண்ட்ஸாவே இருக்க முடியாது, எப்பவுமே ப்ராப்ளம் இருக்கும். and we have been very lucky that Rashi and Tamanna absolutely ஒரு துளி கூட எங்களுக்கு ட்ரபிள் கொடுக்காம கண்டினியூஸா, நீங்க பாத்தீங்கன்னா தமன்னா கண்டினியூஸா சார் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ராஷி கண்டினியூஸா எங்க ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அப்சல்யூட்லி ட்ரபிள் ஃப்ரீ ஆர்டிஸ்ட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் யோகி பாபு சார் இருக்கட்டும், எல்லாரும் everyone, I think it's great. Sarlama from day one she's been with us. And actually இந்த படத்தோடைய இந்த விழாவுடைய நாயகன் எங்களுடைய தம்பி, எங்க வீட்டுல இருக்கிற தம்பி. பசங்க எங்க பேச்சு கேட்கலனாலும் ஆதி நாக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த விழாவோட நாயகன் ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்த்து சொல்லணும். ஒரு RR இந்த மாதிரி படத்துக்கு RR எந்த அளவுக்கு முக்கியம், அதுக்கு வந்து ஆதி கேட்கவே வேண்டாம், படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு RR கொடுத்திருக்கிறாரு. அபார்ட் ஃப்ரம் வெரி வெரி கேட்சி மியூசிக். அண்ட் எங்க கேமராமேன் கிச்சா சார், சுந்தர் சருக்கு என்ன வேணும் அது விஷுவலி எப்படி நீங்க வந்து ஸ்கிரீன்ல தர முடியும், அது கிச்சா சார் கண்டினியூஸ்லி எங்க கூட இருக்காங்க. ஸோ தேங்க்யூ கிச்சா சார் ஃபார் பிரிங்கிங் டைரக்டர்ஸ் ட்ரீம்ஸ் இன்டு ரியாலிட்டி. And உங்களை அனைவருக்கும் மறுபடியும் I welcome all of you, our art director பொன்ராஜ் sir who has worked really hard. ஒவ்வொரு படத்தையும் சார் கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கினாலும் பொன்ராஜ் sir will give him what he wants. எங்க ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேரும், மணி இருக்கட்டும் அண்ட் விஜயன் சார் இருக்கட்டும், இல்ல வெங்கட் இருக்காரு, விச்சுனா இருக்காரு, everyone. So I think thank you to all of you and thank you once again. இங்க வந்திருக்கீங்க, எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் நான் சொல்வேன். So thank you very much. I'm absolutely humble and again words fail me at times. This is one moment, but once again a huge thank you for my huge thank you to my husband. ஏன்னா அவர் இருக்கிறதுனால நாங்க வந்து, அவர் எப்பவுமே சொல்லுவாரு, நான் வந்து சேத்துல கால வச்சதா நீங்க வந்து ஊரெல்லாம் சுத்த முடியும். So keeping us happy and keeping the family together. Thank you very much. ரொம்ப நன்றி.
உங்களுக்கு ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா? I think this is one of the best trailers in all the Aranmanes that I have seen, and I have been a part of Aranmane 3. I think I personally loved it. Me and Tamanna were sitting and we were like, oh my god, we got scared looking at this. So we're really looking forward to Aranmane 4. எனக்கு ஹாரர் காமெடி ஃபிலிம்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு அண்ட் பார்க்குறதுக்கு. ஸோ ஐ எம் அ ஹியூஜ் ஹாரர் ஜானர் ஃபேன். முதல்ல அரண்மனை 3 அண்ட் இப்போ அரண்மனை 4 எல்லாமே இட் ஹஸ் பீன் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸ்டோரி வைஸ் எல்லா அரண்மனை ஃபிலிம்ஸை விட எந்த ஸ்டோரி பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஸோ அரண்மனை 4 உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல சம்மர் ட்ரீட்டா கண்டிப்பா இருக்கும். இப்போ ஹாரர் காமெடி டைரக்ஷன் ஐ ஃபீல் இஸ் த டஃபஸ்ட் திங் டு டூ, அண்ட் Sundar C sir, I think he's the master of that craft. So you've done such a fabulous job, and sets la he's always like very cool. You feel like, I mean, there is a lot of stress on a horror film set, but I've always seen him being very cool, and that helps us as artists. So Sundar sir, I'll say it in Tamil. So Sundar C sir ரொம்ப நல்லா இந்த படம் செஞ்சிருக்காரு. And about Tamanna, we've ஒரு படத்துல already we've worked in Telugu, and இப்போ தமிழ்ல கூட I think people are looking forward to the song specifically. கண்டிப்பா எங்க ரெண்டு பேரோட டான்ஸ் உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டா இருக்கும் for sure. I personally love that song, and hip hop Tamiza, I feel like BGM ரொம்ப முக்கியம் ஒரு horror film ku, and I think he's done a great job with songs, with the BGM, with the RRM. I mean, it elevates the film, so thank you for that. Cinematography is romba mukyam, and I want to thank sir for making us look great, for giving us the chills. Thank you, Kicha sir, wherever you are. Where are you, sir? Thank you sir, thank you for that. And for all my co-stars, Yogi Babu sir, Sarla ma'am, I've had more scenes with them. Thank you for being such wonderful co-actors. Ade Madri, Khushbu ma'am, romba thank you for always being a big support and always pushing us and telling us how lovely we look and how lovely we perform. It means a lot to us. And honestly, எனக்கு இந்த படத்துல இருக்கிற கேரக்டர், ஸ்டோரி, த்ரில், ஹாரர் செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்கு. ஸோ கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஐ திங்க் இட் பி அ கிரேட் சப்போர்ட் டு அஸ். பீட் இன் தெலுங்கு, பீட் இன் தமிழ், பீட் இன் ஹிந்தி. Now it's going bigger, and I feel Aranmane 5 will also be bigger than Aranmane 4. That's how it's always been. So thank you so much to the media, to everybody who's here today to support us, and we hope that you guys like the film when it releases. Thank you. வணக்கம். ஏன்னா அவனி சினிமேக்ஸ் இந்த கம்பெனில நான் ஒரு கம்பெனி ஆர்டிஸ்டா தான் நான் ஃபீல் ஆகுறேன். ஏன்னா இந்த படத்துல இது ஒரு பெரிய கூட்டம், ஆனா ஒரே ஒரு சிங்கம் மட்டும்தான் இருக்கும். அவரு தான் இயக்குனர் சுந்தர் சி சார். என்ன அப்படின்னா எல்லாரையும் கரெக்டா ரோன் பண்ணுவார். அவர் சும்மாதான் உட்கார்ந்துட்டு இருப்பாருன்னு நினைப்போம், ஆனா டக்குன்னு பார்த்தா நீங்க அந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னுவாரு. நிஜமாவே நம்ம ஒத்துக்கலாம்னா கூட போட்டு காமிச்சிட்டுவாரு. ஸோ அந்த அளவுக்கு ஷார்ப். அதாவது ஒரு இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு இயக்குனர்கள் இந்த மாதிரி ஒரு டைமிங், அந்த ஷார்ட்ஸ் பிரிக்கிறத, அந்த வேலை வாங்குறது, இந்த மாதிரி டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி. அதெல்லாம் இந்த வரிசையில இப்போதைக்கு முதல் இடம் சுந்தர் சி சார் அவர்கள் தான். ஆமா, ஏன்னா அவர் கூட நடிக்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் எனக்கு பயமா தான் இருக்கும். திட்டிடுவாரு இல்ல சார்? ஆமா, என்ன சரியா என்ன கரெக்டா அவர் எதிர்பார்க்கிறது வரணும். அதுபோல அவருடைய கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே அவருக்கு கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி கரெக்டா இருப்பாங்க. ஸோ இந்த யூனிட் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லை, சுந்தர் சி அவர்களும் குஷ்பு அவர்களும் இவங்கனால இன்னைக்கு நாங்க அத்தனை பேரும் நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இன்றைக்கு சந்தோஷமா வாழுது. அதனால அவங்களும் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களும் நெடுங்கா சௌக்கியமா வாழணும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். மியூசிக் டைரக்டர் என்னங்க தமிழ் அவங்க ஃபேமிலி தம்பின்னு சொல்லிட்டாங்க குஷ்பு. அதனால இந்த படத்தை பெரிய அளவுல வெற்றி பெறும்.